ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ஜூலை மாதம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். ஜூலை மாதம் என்பது ஆனி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம். ஏன்னா சூரியன் 2 ராசிகள்ல பயணிப்பாரு. டிரான்சிட்ல எல்லா கோள்களும் பயிற்சியாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பெரிய கிரகங்கள், கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் நடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வளமாக்கி கொள்ளுங்கள். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியை கடந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய டே டு டே லைஃப்ல எப்ப என்ன பிரச்சனை நடக்கும்ன்ற ஒரு ஐயமும் அச்சமும் அவங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் சூரியன், குரு 2ல சுக்கரன் அழகா அமர்ந்துட்டாரு. 12ல் சனி, ராசி அதிபதி 5ல் கேதுவுடன். இதை தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு நல்லமை செய்ய போகுது. குரு ஸ்தான பலம் இல்லாட்டி கூட உங்களுக்கு 7, 9, 11 இடங்களை பார்த்து வலுப்படுத்துகிறார். என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொழில நல்லா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அலைச்சல் திருச்சலோட பயணங்கள், இந்த பயணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய செயல்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணமே இல்லை, இந்த பணம் வந்தாதான் இந்த காரியம் எல்லாம் முடியும் அப்படின்றவங்களுக்குலாம் சுக்கிரன் 2ல அமர்ந்து உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒரு நார்மல் பொசிஷன் வைக்க போறேன். பைசாவே இல்லை, ரொம்ப விரயம் அதிகமாகுது. ஏன்னா சனி உட்காந்துட்டாரு இல்லையா, விரயம் திடீர் செலவாகுதுமா, நான் எதிர்பார்த்ததை தாண்டி வருமானம் கம்மி, பட்ஜெட்டை தாண்டி செலவாகுது, நான் என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப ஒரு ப்ரெஷரு. இதே ஒரு இளைஞர்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்காதது, மாணவர்களுக்கு படிப்புக்காக ஒரு போராட்டம், பெண்கள் மனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பட்ஜெட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு மாசம் ஒரு பட்ஜெட் போட்டுறோம், இந்த பட்ஜெட்டை தாண்டி செலவு போகும்போது வீட்லயே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல தன வருவாய், பண வருவாய் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு எல்லா செயலும் நடைபெற்றாலும் நிறைய இந்த குழப்பம், ரொம்ப யோசனை, தேவையில்லாத சிந்தனை இதை மட்டும் விட்டுடுச்சுன்னா நம்ம மேஷம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி, பொருளாதாரம், இல்லை ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில தான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடுகளும் ரொம்ப அருமையா கடந்து வந்துடலாம். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் இழுபறியாவே இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஓகே இருந்தா நம்ம குடும்ப சூழலை பார்த்து முடிவெடுங்க. தேவையில்லாம நீங்க போய் நல்லா நடக்கிற விஷயத்துல கூட ஒரு குழப்பம் பண்ணக்கூடாது. ஏன்னா மேஷத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லுவேன், மேஷத்தை வெல்லக்கூடியவர்கள் எவரும் இல்லை, உங்களுக்கு நீங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஏன்னா அந்த 1, 8, 1, 6 இந்த மாதிரி ராசி லக்ன அதிபதிகளாக வரும்பொழுது பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு இவங்களே காரணம் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு ரொம்ப ஒரு எல்லா வகையிலுமே ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அலைச்சல் திருச்சல், ஒரு மூட் ஸ்விங்கு, தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், ஒரு பயம் நல்லாவே அது கடந்து போய்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம செய்யறது சரியா இருக்கா இல்லையான்ற ஒரு தயக்கம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம், இருப்பதை விட வேலை பளு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்க வீட்டுல வயசானவங்களா இருந்தா அவங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா புதன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ல் உட்காந்துருக்காரு. மாத முற்பகுதியில உங்களுக்கு சூரியன் குரு சேர்க்கை நல்லா ஒரு சிவராஜ யோகமா உங்களுக்கு நல்லா ஒரு சிறப்பா உங்களுக்கு இறைவனுடைய அருட்பார்வை, அருட்கடாட்சம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே செயல்படும். பின்னாடி அவர் புதனுடைய இணைந்து அமர்ந்துருவார் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல. அப்ப மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, ஒரு வெளிநாட்டு கல்வி, உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல ஒரு முயற்சி போடுறது, எல்லாரும் ஒன்னொன்னு சொல்றாங்களே நான் என்னதாமா எடுக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதெல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய பெரியவங்க நீங்க கேட்டு முடிவெடுத்துக்கலாம். உங்க லைஃப்லயே ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்குது. ஒரு திருமணம், இல்லை ஒரு பொருளாதாரம், ஒரு தொழில் மாற்றம், இல்லை தொழில ஏதாவது போட்டு விரிவுபடுத்தணும், இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற பெரியவங்களை ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்வதனாலது. மற்றபடி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த மாதம் ரொம்ப ஒரு அமைதியா, ஒரு காமா,
ஒரு கோபம் இல்லாம, ஒரு அவசரம் இல்லாம, விவேகத்தோட, ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு அக்ரெசிவா இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த ஒரு முரட்டு குணம், ஒரு பிடிவாதம், ஒரு ஈகோலாம் மேஷத்துக்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். இவங்கெல்லாம் யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறது, என்னை விட்டா பெரிய ஆள் இல்லை அப்படின்ற ஒரு இந்த தன்மைலாம் அது கொஞ்சம் கூட. செவ்வாயுடைய வீடு அல்லவா, அதை தாண்டி இந்த காலகட்டம் வந்து நல்லா வந்து உங்களுடைய மெடிடேஷனும், உங்களுடைய உடற்பயிற்சியும், உங்களுடைய மூச்சு பயிற்சியும் உங்களுக்கு வந்து சிறப்பா வந்து கடந்து வருவதற்கு உங்களுக்கு உதவி புரியும்னு சொல்லலாம். ஏன்னா மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த மனம் லக்னாதிபதி கூட கேது, அது 5 என்ற ஆழ்மனம், சிந்தனை, புத்தி, நம்ம முடிவெடுக்கிறது, சரௌண்டிங்ஸை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது. நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய திட்டமிடல், அதை எப்படி நம்ம செயல்படுத்துறோம், அதை அந்த இடங்களை குறிக்கக்கூடிய இடத்துல லக்னாதிபதி அமர்ந்து கூடவும் வந்து கேது அமர்ந்து ஆரம்பத்தில் சந்திரனுமே அங்க இருப்பார். அப்ப எவ்வளவு இருக்கும் ஒரு ஆஸ்லேஷன் மைண்டுன்னு பாருங்க. இந்த மாதத்துல கோவப்படாம பொறுமையா நிதானமா உங்களுக்கு என்னென்ன பாவங்கள் குடும்பத்துல, உங்களுடைய அன்றாட ரொட்டீன் லைஃப்ல, உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் ஆக்கப்பூர்வமாக ஆக்கி இடைவிடாத உழைப்ப ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து செயல்பட்டு உங்களுடைய அயராத உழைப்ப, கர்மமே கண்ணாறுகிறோம் எங்களுக்கு வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி, எங்க தொழில், எங்க வீடு, எங்க குடும்பம், எங்க உறவுகள், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எல்லாம் இருந்துச்சுன்னா நான் எங்க அம்மாவை போய் பாக்குறது, எங்க அப்பாவை போய் பாக்குறது, என்னுடைய உறவுகளை பார்க்கறது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கறது, அவங்க கிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்கறது, இப்படின்னு உங்களுக்கு வந்து பிடிச்சவங்களை போய் நீங்க அந்த நேரத்துல பார்த்து அவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்பது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஏத்துவா. இந்த மனம் சோர்வடையும் போதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தொழில பேர் புகழ் அங்கீகாரம் தசாபதிலாம் சிறப்பா இருக்குதுன்னா ஒரு சிறப்பான கௌரவங்கள்லாம் கிடைக்கப்பெறும். நல்ல ஒரு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அவார்டு, குழந்தை பாக்கியம், அதுதான் ரொம்ப மென்ஷன் பண்ணோம். நம்மளால ஒரு ஆண் மகவுலாம் இல்லம்மா, இல்லை 2வது குழந்தை ரொம்ப லேட்டா பிறகுது அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், அதற்கான ஒரு வைத்தியங்கள் கிடைப்பது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கலாம் இப்ப ரொம்ப பேச்சை குறைச்சிடணும். பேச்சை குறைச்சிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை இல்லை. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய எமோஷன்ஸை வந்து உங்களுடைய எதிர்த்தரப்பு புரிஞ்சுக்குமானா ரொம்ப கம்மி. நீங்க ஒரு வே ஆஃப் திங்கிங்ல போவீங்க, அவங்க ஒரு வே ஆஃப் திங்கிங்ல வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப பொறுமையை காத்துருங்க. அப்ப பொருளாதாரம் நம்ம சிறப்பா இருக்கு, தேவை பூர்த்திகள் ஆயிடும், செலவுகள்லாம் ரொம்ப வந்து சிறப்பா, அந்த விரயம் மட்டும் இருந்தது போக தேவைக்கான பணம் வந்துடும். மற்றபடி நம்மளுக்கு ஒரு கடன், ஒரு வெளியூர் பயணங்கள், ஒரு சிறு தூர பிரயாணங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுவார்த்தைகள், வண்டி வாகனம், இதெல்லாம் வந்து எல்லாத்துலயுமே ஒரு முடிவெடுக்கணும் செய்யணும்னா நம்மளுக்கு குழப்பம்னு ஒன்று வந்துச்சு, டவுட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா பெரியவங்க கிட்ட முடிவெடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். வண்டி வாகனங்கள்ல, சாப்பிட்ற விஷயங்கள்ல, அதே போல நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு கூர்மையான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, முழங்கால் மூட்டு வலி, உணவுலாம் தேவையில்லாத காரத்தை குறைச்சிக்கணும். அதே போல நம்மளுக்கு உடம்பு உஷ்ணம் இல்லாம நம்ம பார்த்துக்கொள்ளணும். ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்லாம் ஆயிடும். அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூளைக்கும் மனசுக்கும் முதல் மூளை மேல இருந்தா 2வது மூளை நம்ம மனசு தான். நம்ம எதனா ஒரு திடீர்னு ஒரு பதட்டமா இருக்கிறோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து வயிறு சரியில்லாம போயிடும். அதற்கெல்லாம் காரணம் என்ன, நம்மளுடைய தலைக்கும் நம்முடைய மூளைக்கும் நம்முடைய வயிற்றுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதனால பொறுமை, நிதானமா எதையுமே பெருசா எடுத்துக்காம, மண்டைக்கும் மனசுக்கும் ஏத்திக்காம, நம்ம சிறப்பா இருக்கும் பொழுது நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி, ஏன்னா அந்த உடம்புல இருந்து வேர்வை வரும்போது அந்த 7.5 சனிலாம் சிறப்பா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டா நடக்கிறவங்க, செகண்ட் ரவுண்டா நடக்கிறாங்க, தேர்ட் ரவுண்டா நடக்கிறாங்க, வயசானவங்களா இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல இப்போ கவனம் எடுத்து ரொம்ப பெருசா நான் போய் செய்யறேன் அப்படின்னு புதுசா எதுவும் முயற்சி பண்ணாம இருக்கிறத வைத்து அன்றாட உங்களுடைய ஹெல்த் நல்லா ஆரோக்கியமா இருந்தாலே உங்களுக்கு அனைத்தும் சிறப்பா இருக்கும். நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய இந்த ஒரு அன்வான்ட் திங்கிங்கை மட்டும் விட்டுட்டு ரொம்ப அமைதியா காமா இருக்கும் போது நீங்க முடிவெடுத்தீங்கன்னா மற்றவங்களாம் ட்ரிகர் பண்ணிடுவாங்க. ஈஸியா மேஷத்தை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுடலாம். ட்ரிகர் பண்ணிட்டு அது ரொம்ப எமோஷனல் அன்கண்டிஷனலா போய் தவறான முடிவு எடுத்துரும். அதனால இந்த காலகட்டம் மேஷம் நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு கடந்து வரும் பொழுது இந்த ஜூலை மாதத்தை ரொம்ப சிறப்பா ஹேண்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா பாக்குறாரு, குருவுடைய பார்வை சிறப்பா இருக்கு. ஒரு தொழில ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு பாக்கியம், உங்களுக்கான ஒரு லாபம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஸ்ரத்தையா உழைப்பு, உங்களுடைய முயற்சி பயிற்சி எப்பவுமே உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தரவிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம்லாம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் நட்சத்திரம் வரக்கூடிய
மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நாட்கள்லாம் நம்ம வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் படிச்சு முருகனுடைய வழிபாடை பண்ணும் பொழுது இந்த செவ்வாய் கேதுவோட இருக்காரு இல்லையா, அந்த ஆஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருந்து எல்லாமே நீங்கிடும். எப்பவும் கோளறு பதிகமும் நம்ம விநாயகரின் காரிய சித்தி மாலையும் படிச்சுட்டு தான் அடுத்த வேலையை வந்து பார்க்கணும். தீபம் ஏற்றி எப்போ வீட்டில் வந்து நித்திய பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன? முருகர் உங்களுடைய ராசி அதிபதிக்கான தெய்வம். ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா? அதே போல இந்த மாதம் நிறைய வழிபாடுகள்லாம் இருக்கு. வழிபாடுலாம் சொல்றேன், அதையெல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில, ஏன்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலத்துல நம்மளுக்கு வந்து உச்ச நண்பன். நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அந்த மாதிரி இறை வழிபாடும் பெரியவர்களுடைய ஆசையும் நிறைய தான தர்மமும் பண்ணும்பொழுது மேஷம் அட்டகாசமாக மேன்மையோட சிறப்பாகவே விளங்கும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சாரண குறை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த கிரகங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ண போகுது? பொருளாதாரமா, இல்லை வந்து உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியமா, அதற்காக வந்து பாசிட்டிவா செயல்பட போதா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மேஷம் சிறப்பாக பலன்களை பெறுவதற்கு அமைதி, பொறுமை, நம்பிக்கை இருந்தா போதும். இந்த மாதம் அட்டகாசமான மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களும் இந்த ஜூலை மாதம் வழிபட வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு விசேஷ வழிபாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாதமே நம்மளுக்கு ஆணி ஆடி 2 மாதமும் இணைந்து வருவதுதான். இந்த ஜூலை மாதத்துல வந்து 1ஆம் தேதி ஆணி 17 ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். ஏன்னா வருடத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினத்துல நடராஜரை வழிபடும் போது காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா. வாழ்வின் அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட வாழ்வில் வந்து ஏற்றங்களை காணலாம். தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலை கொடுத்து, அபிஷேகத்துக்கு ஏதான பொருள் உங்களால் என்றதை வாங்கி கொடுத்து அன்றைய தினம் ஒரு தான தர்மம் செய்யும் போது வாழ்வில் மிகச் சிறப்பான ஏற்றத்தை காணலாம். இது ஜூலை 1ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமையே வருது. செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில் செய்த கடன், அந்த கடனே தீர்ந்துடும். நம்ம வாங்கின கடனை தீர்ந்துடும், நம்மளுடைய பிறவி கடனும் தீர்ந்துடும். ஜூலை 4ஆம் தேதி வந்து நமக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அது வந்து வெள்ளிக்கிழமை. அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வந்து நம்ம போய் அந்த ஆலயங்களில் வழிபடும் பொழுது நமக்கு கண் திருஷ்டி, நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு நெகட்டிவாக அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம். ஒரு துளசி வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைச்சிடும். இந்த மாதம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு. ஆடி 8 நம்மளுக்கு வந்து ஜூலை 24 அது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் நீத்தார் கடமையை செய்வது, அன்றைய மாலை வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும். பித்ரு தோஷங்களையும் போக்கி நம்ம இல்லங்களில் நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது வந்து ஆடிப்பூரம். அது வந்து ஆடி 12 28/7/2025 அன்று வருது. அன்று வந்து நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி புரியும். அவரவரால் இயன்ற வழிபாடுகளை செய்யுங்க. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11 அன்றைய தினம் வந்து ஸ்வர்ண கௌரி விரதம். இன்றைய நாள்ல வந்து அம்பாலை வழிபடும் பொழுது பெண்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய பாக்கியமும், அதை தாண்டி நம்மளுக்கு தங்கம் சேரவே இல்லை, தங்கம் வந்து அடமானத்துக்கு போயிடுது அப்படின்றவங்களுக்குலாம் தங்கம் வந்து நிறைய சேருமா. அன்றைய தினம் 11/12 குரு ஓரையில் வழிபடும் பொழுது ஒரு காசு கூட எடுத்து வச்சிருங்க, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயன்றால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும். ஆடி 13/29/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் வந்து நீங்க புற்று வழிபாடு செய்வது, கருடாழ்வாரை செய்யும் பொழுது நாகதோஷம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துல ராகு கேது, இந்த நாகதோஷம் சொல்லிதான் திருமணமே நிக்குது, தொழில் அமையல, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாகதோஷத்தை நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும். அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுதும், கருடாழ்வாரை வழிபடும் பொழுதும். அதை தாண்டி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 10/7/2025 வியாழன் அன்று குரு பூர்ணிமா. அந்த குரு பூர்ணிமாவுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குருமார்களை வந்து அன்றைய தினங்களில் வணங்கி அவங்க ஆசைகள் வாங்கி கொள்வது. அது வியாழக்கிழமையே வர்றதுனால இன்னொரு விசேஷம் மேல இருக்குது.
நம்மளுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம குரு தானே. நம்ம வாழ்க்கையில அடுத்த மட்டத்துக்கு போறதுக்கு இவர் தான் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். குருனாலே அவங்க தான். அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, குருமார்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், நம்மளுக்கு குருவா இவங்களை பின்பற்றுறவங்க அவங்கெல்லாம் வழிபடும் பொழுது குருவுடைய தோஷமே போயிடும். அன்றைய நாள்ல குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் அவங்க படிப்புக்கு ஒரு உதவி அதையும் வாங்கி கொடுக்கலாம். குருமார்களை நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது, அவங்க ஒரு இயலாத சூழல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி போது குருவுடைய தோஷமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆணி 24/8/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தினம் வருது. அன்றைய தினம் கோயில்ல இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட பலநிலைக்கு நம்ம உயர்வோம். இதை யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுகளை பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லை, ஆடி அமாவாசைக்கும் ஆடி பூரத்துக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுக்குறேன், அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வாழ்வியல் செயல்பாடுகள், இறை வழிபாடுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பூமை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்தி நல்ல வழியிலே செய்யும்போது நமக்கே ஒரு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ணும்பொழுது மனமோந்து பண்ணும்பொழுது சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடுவாரு. ஆடி மாதத்துல எல்லாம் சூரியனுடைய நகர்வு அப்படியே 3-4 அப்படின்ற இடத்துக்கு வரும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாரும் பின்பற்றுங்க. இந்த பதிவை நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்.